ஹாய் வீவர்ஸ், நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக போய்கிட்டு இருக்கு. நம்ம ரித்திகா கபிலன் செல்வராணி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னத்த அண்ணி இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு போயிட்டாங்க, என்னாலலாம் 4 நாள் வரைக்கும்லாம் பொறுக்க முடியாது, அந்த அயலியை இப்போ வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ரித்திகா தீவிரமாக பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு செல்வராணி சொல்கிறாங்க, இங்கே பாரு ரித்திகா, நம்ம இந்திராணி பேச்சை மீறி இந்த வீட்டில் நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது. அதனால் 4 நாள் தானே, 4 நாளில் கண்டிப்பாக அவங்களால எந்த ஒரு உண்மையும் நிரூபிக்கவே முடியாது, நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட ரித்திகா சொல்கிறாங்க, இல்லாத எனக்கு ஒரு ஐடியா தோணுது, நீங்கள் வேணா பாருங்களேன், இன்னைக்கே இந்திராணி அண்ணி அயலியை கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளதான் போகிறாங்க, அப்படி ஒரு ஐடியாவை நான் வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட செல்வராணி சொல்கிறாங்க, அப்படி என்ன ரித்திகா செய்ய போகிற அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு ரித்திகா சொல்கிறாங்க, வெயிட் அண்ட் வாட்ச் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. உடனே மோனிகாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அப்போது மோனிகா கால் எடுத்து பேசுகிறாங்க, என்ன ரித்திகா இப்போ தான் என்னோட ஞாபகம் உனக்கு வந்ததா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு ரித்திகா சொல்கிறாங்க, இங்கே பாரு மோனிகா, உனக்கும் இந்த குடும்பத்தை பழி வாங்கணும், எனக்கும் இந்த குடும்பத்தில் நிம்மதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம 2 பேருமே கூட்டணி வச்சுருக்கோம். அதனால எனக்கு நீ ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணணும். நான் அயலி அம்மாவோட ஃபோட்டோவும் உனக்கு அனுப்புகிறேன். உன்னால் எவ்வளோ முடியுமோ அவங்கள பற்றி தப்பாக மீடியாவில் பரப்பி விடணும். இதை பார்த்து அயலி துடிச்சு போகணும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டில் என்னமோ மூத்த மருமக மாதிரி அந்த அயலி தான் அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கா. நான் அதுக்காக தான் இப்படியெல்லாம் பண்ணணும்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்திராணி அண்ணி 4 நாள் வரைக்கும் அயலிக்கு டைம் கொடுத்துருக்காங்க. எனக்கு என்னமோ அவளை இன்னைக்கே வீட்டை விட்டு துரத்துனா நல்லதுன்னு எனக்கு தோணுது. அதனால இப்படி ஒரு நியூஸை டிவி சேனல்ல பரப்பி விட்டாலே போதும், இந்திராணி அண்ணி அயலியை வீட்டை விட்டு துரத்திடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட மோனிகா சொல்றாங்க, இதானா, இதெல்லாம் எனக்கு அத்துப்படி ரித்திகா, நான் எல்லாத்தையுமே பார்த்துக்கிறேன், இன்னும் கொஞ்ச நேரத்தில் டிவியை ஆன் பண்ணி பாரு, உனக்கு எவ்வளோ பெரிய நியூஸ் காத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இது கேட்டு ரித்திகா ரொம்ப சந்தோஷமாக ஃபோனை வைக்கிறாங்க. அப்போ தான் நம்ம செல்வராணிக்கிட்டையும் கபிலன்கிட்டையும் சொல்கிறாங்க, அத்தை நான் சொன்ன மாதிரியே எல்லாமே சூப்பராக போய்கிட்டு இருக்கு, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பாருங்களேன் அயலியை இந்திராணி அண்ணி வீட்டை விட்டு துரத்த தான் போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு செல்வராணி கேட்குறாங்க, அப்படி என்ன ரித்திகா நீ பண்ணியிருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு ரித்திகா சொல்கிறாங்க, டிவியை ஆன் பண்ணி பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ ரித்திகா சொல்கிறாங்க, இருங்கத்தை இப்போ ஆன் பண்ணாதீங்க, அயலி வர நேரமாக பார்த்து கரெக்டாக நம்ம ஆன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்ட செல்வராணியும் அயலி எப்படா வருவா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அயலி வந்ததுமே டிவியை ஆன் பண்ணுறாங்க. அயலியை அந்த நியூஸ் சேனலை பார்க்குறாங்க. அப்போ அர்ச்சனா ஃபோட்டோ வரதை பார்த்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. எதுக்காக இப்போ அம்மாவோட ஃபோட்டோவெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க, ஒன்றும் புரியலையே அப்படிங்கிற மாதிரி அயலி அந்த நியூஸில் என்னதான் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆரம்பத்தில் அர்ச்சனா அதிகாரியை பற்றி நல்லா தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் போக போக அர்ச்சனாவை பற்றி தப்பாக சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவங்க என்னதான் நல்ல போலீஸ் ஆஃபீஸராக இருந்தாலும் இவங்க ஒரு சில கும்பலோட தொடர்பு வச்சுருந்தாங்க, அதனால தான் இப்போ அவங்க காணாமவே போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே தப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டதுமே அயலி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. இல்லை, இந்த நியூஸ் முழுக்க போய் கண்டிப்பாக எங்கள் அம்மா அந்த மாதிரி ஆள் கிடையாது, எங்கள் அம்மா எவ்வளோ நேர்மையான போலீஸ் ஆஃபீஸர், அவங்கள பற்றி எப்படி இப்படி தப்பாக நியூஸை பரப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அயலி ரொம்பவே டென்ஷன் ஆகி அந்த இடத்துல கதற ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு செல்வராணி, ரித்திகா, கபிலன் 3 பேருமே ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காங்க. அப்பதான் இந்திராணி வராங்க. என்னாச்சு அயலி, எதுக்காக இவ்வளோ டென்ஷன் ஆகுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு அயலி சொல்றாங்க, பாருங்க நீ எங்க அம்மாவை பத்தி தப்பா நியூஸ் சேனல்ல சொல்றாங்க, ஆனா எங்க அம்மா அப்படி பார்த்தா ஆள்லாம் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அயலி பயங்கரமா அழுக ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இந்திராணி சொல்றாங்க, அயலி இது மோனிகாவோட நியூஸ் சேனல், இவ்வளோ நாள் இல்லாம திடீர்னு உங்க அம்மாவை பத்தி போடுறாங்கன்னா கண்டிப்பா இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி இந்திராணி சொல்ல, இதை கேட்ட அயலி சொல்றாங்க, ஆமா அண்ணி, இவ்வளோ நாளாக எங்கள் அம்மாவை பற்றி எந்த ஒரு நியூஸ் சேனல்லையும் வரல, இப்போ என்ன திடீர்னு இந்த மாதிரிலாம் நியூஸை போட்டு என் மனசை கஷ்டப்படுத்தணும் தான் யாரோ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அயலி சொல்ல, இதை கேட்ட ரித்திகா சொல்கிறாங்க, ஆமாம் ஓ மனசை கஷ்டப்படுத்துறதுக்கு யார் இருக்கா, அதான் உங்கள் அம்மாவை பற்றி எல்லாத்துக்குமே தெரிய வந்துருச்சு, இதுக்கப்புறம் எதுக்கு இவளை நீங்கள் இன்னும் வீட்டில் வச்சுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு இந்திராணி சொல்கிறாங்க, ரித்திகா நீ ரொம்ப ஓவராக பேசிக்கிட்டு இருக்க, அது மோனிகாவோட நியூஸ் சேனல், அவளோட நியூஸ் சேனலில் எதை பற்றி வேணாலும் அவள் பொய்யா போடுவா, அதெல்லாம் இங்கே நாங்களாம் நம்புகிற மாதிரிலாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட செல்வராணி சொல்கிறாங்க, போதும் இந்திராணி, இனிமேட்டு இப்படிப்பட்ட ஒரு பொண்ணை வீட்டில் வச்சிருக்கவே கூடாது, இவளை வச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம குடும்பத்துக்கு அசிங்கம் தான், இனிமேட்டு இவளை நம்ம வீட்டில் வச்சிருக்கவே கூடாது, தயவு செஞ்சு இவளை வீட்டை விட்டு துரத்தி விடு, இவ ஆரம்பத்திலேருந்து அமைதியாக இருக்கும் போதே எனக்கு சந்தேகமாக தான் இருந்துச்சு, கண்டிப்பாக இவ பின்னாடி ஏதோ ஒரு பெரிய விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு இப்பதானே தெரிய வருது இவங்க அம்மா எந்த அளவுக்கு கேவலமா இருந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட இந்திராணி சொல்றாங்க, சித்தி வார்த்தையா அளந்து பேசுங்க, எதையுமே நம்ம உண்மைன்னு தெரியாம இப்படியெல்லாம் ஒருத்தர்
ஒருத்தவங்க மேலே அபாண்டமாக பழி போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஐலியை சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாரு ஐலி, இந்த ஃபீல்டில் தான் நானும் இருக்கேன். இந்த ஃபீல்டில் யாரை பற்றி எப்படி வேணாலும் பேசலாம். இதெல்லாம் நினச்சி நீ அழுதுகிட்டு இருக்காத. கண்டிப்பாக உங்கள் அம்மா தப்பானவங்க கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிரூபிப்போம். இதுக்கு பின்னாடி யார் இருக்கா எவர் இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அவங்களுக்கு சரியான தண்டனை நம்ம வாங்கி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரித்திகாவை பார்த்துட்டு தான் போகிறாங்க. அப்போ தான் இந்திராணி திடீர்னு ரித்திகா கிட்ட வந்து பேசுகிறாங்க. ரித்திகா, அது எப்படி மோனிகா திடீர்னு இந்த மாதிரி நியூஸை இப்போ போட்டுக்கிட்டு இருக்கா? இதுக்கு பின்னாடி நீ தான் இருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு ரித்திகா சொல்கிறாங்க, ஆமாம், நீ இந்த வீட்டில் எது நடந்தாலும் நீங்கள் என்னையவே சொல்லுங்கள். சரி, நான் ஐலி ரூம்குள்ளே போயிட்டு ஏதாவது ஒரு குட்டி கலட்டா பண்ணியிருந்தா அதுக்கு காரணம் நான் தான் அப்படின்னு சொல்வீங்க. அதை கூட நான் ஏற்றுப்பேன். இவ்வளோ பெரிய நியூஸ் எல்லாம் பரப்புற அளவுக்கு நான்லாம் பெரிய ஆள் கிடையாதுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட இந்திராணி சொல்கிறாங்க, இங்கே பார் ரித்திகா, ஒன்றை தவிர மோனிகா கிட்ட டச் வச்சுக்கிற ஆள் இந்த வீட்டில் யாருமே கிடையாது. நீ எனக்கு என்னமோ ஐலியை இந்த வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அபாண்டமாக அவங்க அம்மாவை பற்றி இப்படிலாம் தப்பு தப்பாக பேச வச்சிருக்கியோன்னு தோணுதா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்டு ரித்திகா சொல்கிறாங்க, நீங்கள் என்ன வேணாலும் நினச்சிக்கோங்க அண்ணி, ஆனால் இதுக்கு பின்னாடி நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அபாண்டமாக ரித்திகா போய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் இந்திராணி சொல்கிறாங்க, கூடிய சீக்கிரமாகவே இதுக்கு பின்னாடி யார் இருக்கான்னு தெரிய வரும்போது அப்போ இருக்கு எல்லாத்துக்குமே அப்படிங்கிற மாதிரி ரித்திகாவை பார்த்து பேசிட்டு போய்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் செல்வராணி ரித்திகா கிட்ட சொல்கிறாங்க, ரித்திகா, நீ எவ்வளோ பெரிய வேலை பார்த்து வச்சிருக்க தெரியுமா? ஐயலி அப்படி கதரும்போது அதை பார்க்கவே எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. எப்படியோ இதை யார் பண்ணாங்க எவர் பண்ணுறாங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த நாள்லாம் ஓடிடும். அதனால ஐயலிக்கு எந்த ஒரு எவிடன்ஸுக்குமே கிடைக்காது. எந்த ஒரு உண்மையுமே நிரூபிக்காமல் இந்த வீட்டை விட்டு அவங்க தலை குனிஞ்சு வெளியில் போக வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு செல்வராணி ரித்திகா கிட்ட சொல்ல, இதை கேட்ட கபிலன் வந்து செல்வராணி கிட்ட கேட்குறாங்க, என்னமோ சொல்கிறீங்க, ரித்திகா தான் இந்த மாதிரி பிளான் எல்லாம் போட்டதா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு செல்வராணி சொல்கிறாங்க, நீ ரித்திகாவை பற்றி என்னடா நினச்சிட்டு இருக்க? அவளாம் 10 இந்திராணிக்கு சமம். அவள் 1000 விஷயம் பண்ணி அதில் எதுலையாவது தோற்று போனால் சரி, அடுத்தது அவள் பண்ணுறது எல்லாமே நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு தான் இருக்கும். அது மாதிரி தான் இப்போ ரித்திகா பண்ண வேலையும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதை கேட்டு கபிலன் சொல்கிறாங்க, பரவாயில்லையே, என் பொண்டாட்டிக்கு இவ்வளோ பெரிய அறிவு இருக்கா அப்படிங்கிற மாதிரி ரித்திகாவை ரொம்ப பெருமையாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல நம்ம ஐலி வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போது ரித்திகா வந்து ஐலி கிட்ட சொல்கிறாங்க, வெக்கம் மானம் சூடு சொர்ணம் எதுவும் இல்லாமல் எப்படி நீ இந்த வீட்டில் இருக்க? உங்கள் அம்மா எவ்வளோ பெரிய அயோக்கியாக இருந்திருக்காங்க. இப்படி ஒரு கேவலமான குடும்பத்தில் வந்துட்டு இந்த மாதிரி நல்ல குடும்பத்தில் போய் நீ இருந்துட்டு இருக்கே, உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமா இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்டு அயலிக்கு வந்துச்சே பாருங்க கோவம். நம்ம ரித்திகா கழுத்து பிடிச்சி அப்படியே செவத்தில் வச்சுட்டாங்க. அப்போ நம்ம ரித்திகாவுக்கு கண்ணு மொழியெல்லாம் பிதுங்கி போயிடுச்சு. யாரை பற்றி என்ன பேசிக்கிட்டு இருக்க? எங்கள் அம்மா எப்படிப்பட்டவங்க, யார் என்னங்கிறது இந்த ஊர் உலகத்துக்கே தெரியும். அவங்கள பற்றி இப்படி தப்பாக பேசின யாரையுமே நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரித்திகாவுக்கு மரண பயத்தை காட்டிட்டாங்க தான் சொல்லலாம் நம்ம ஐலி. இதை பார்த்துட்டுமே நம்ம செல்வராணி கபிலன்லாம் வாய் அடிச்சு போயிட்டாங்க. என்ன ஐலிக்கு கோவம் வந்தா என்ன வேணாலும் செய்வாளா அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த சைடு நம்ம சிவா வந்து ஐலியோட கையை தட்டி விட்டுறாங்க. என்ன ஐலி இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு ஐலி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க சிவா, நான் யாராக இருந்தாலும் பார்க்க மாட்டேன். என் அம்மாவை பற்றி தப்பாக பேசினாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு சரியான தண்டனையை நான் வாங்கி கொடுக்க தான் போகிறேன். இதுக்கு பின்னாடி யார் இருந்தாலும் அவங்கள நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரித்திகா, செல்வராணி, கபிலன் 3 பேர் மூஞ்சையும் பார்த்துட்டு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்போ தான் நம்ம ஐலி வந்து சிவா கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, இதுக்கப்புறம் நம்ம போடுற பிளான் வந்து பக்காவாக இருக்கணும். இதுக்கு மேலேயே நான் சும்மா இருக்கிற மாதிரி இல்லை. எங்கள் அம்மாவை பற்றி இப்படி தப்பாக பரப்பின அந்த நியூஸ் சேனலை நான் சும்மா விட மாட்டேன். இதுக்கு பின்னாடி யார் இருக்கா எவர் இருக்கான்றத கண்டிப்பாக நிரூபித்து அவங்களுக்கு சரியான தண்டனையை வாங்கி கொடுக்கணும். எங்கள் அம்மா மேலே எந்த ஒரு களங்கமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐலி வந்து சிவா அதுக்கப்புறம் அவங்க கூட இருக்கிற அதிகாரிங்க கிட்டலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக நம்ம இந்திராணியும் ஐலிக்கு தேவையான சப்போர்ட் எல்லாமே பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. கண்டிப்பாக மோனிகா கிட்ட இந்த ரித்திகா தான் இந்த மாதிரிலாம் செய்ய சொல்லியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை கண்டுபிடிச்சி நம்ம ரித்திகாவுக்கு சம பெரிய ஆப்பா தான் வைக்க போகிறாங்க நம்ம இந்திராணி ஐலி. இதுக்கப்புறம் கதைக்கிழமை ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போக போகுது. இவ்வளோ நாளாக கொஞ்சம் அப்படியே டல்லாக தான் போய்கிட்டு இருந்தது. இதுக்கப்புறம் நம்ம ஐலியோட ஆட்டோ ஆரம்பிச்சிருச்சு. நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வீவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.